ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். தெய்வீக சக்தி நிறைந்த சாலக்கிராமம் பற்றியும் பூஜை முறைகள், அதன் பலன்கள் பற்றியும் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். சாலக்கிராமம் என்பது தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு கல்லாகும். இது பூஜை செய்ய விசேஷமான ஒரு பொருள். இது அனைவருக்கும் அவ்வளவு எளிதாக கிடைப்பதில்லை. அதை பெறுபவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்றே சொல்ல வேண்டும். பூமியில் இருந்து சுமார் 15,000 அடி உயரத்தில் உள்ள 2 குன்றுகளின் கற்கள் வஜ்ரகீடம் எனப்படும் பூச்சிகளால் துளைக்கப்பட்டு மலை நடுவில் இருந்து வெளியாகும் கண்டகி நதியின் வழியாக வெளிவருவதே இந்த சாலக்கிராம கல் எனப்படுகிறது. நாம் இந்த பதிவில் சாலக்கிராமம் கல்லை வீட்டில் வைத்து வழிபடலாமா, அப்படி வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையும் பார்க்கலாம். வாருங்கள். சாலக்கிராமம் என்றால் என்ன? சாலக்கிராமம் என்பது கண்ணனின் நிறத்தை கொண்ட கல்லாகும். இந்த கல் இந்துக்களால் திருமாலின் அருவ தோற்றமாக கண்ணனை வழிபடும் சிறப்பு கல்லாக, விசேஷ பொருளாக கூறப்படுகிறது. பெரும்பாலும் இந்து சமயம் முழுவதும் உருவ வழிபாட்டை கொண்டிருந்தாலும் சிவபெருமானை சைவர்கள் லிங்க வடிவில் வழிபடுவது போல வைணவர்கள் திருமாலை சாலக்கிராம கல்லில் வழிபடுகின்றனர். இந்த சாலக்கிராமம் எங்கிருந்து தோன்றியது தெரியுமா? இந்த புனிதமான சாலக்கிராமம் நேபாளத்தின் முக்திநாத் பகுதியில் உள்ள கண்டகி ஆற்றங்கரையில் காணப்படுகின்றது. இந்த கற்களில் இயற்கையாகவே திருமாலின் சக்கரம், தாமரை, சங்கு, கதை போன்ற உருவங்கள் காணப்படுகின்றது. இவை நீண்ட காலமாக கோவில்கள், மடங்கள் மற்றும் வீடுகளில் வைத்து வழிபடப்படுகின்றன. இந்த சாலக்கிராமத்தினுடைய வகைகள் என்னென்ன தெரியுமா? பல்வேறு வடிவங்களில் உள்ள சாலக்கிராமங்கள் அவற்றில் பொதிந்துள்ள உருவம், அமைப்பிற்கு ஏற்ப திருமாலினுடைய பல அவதாரங்களாக பெயரிடப்பட்டுள்ளன. பண்டைய நூல்களின்படி 68 வகையான சாலக்கிராமங்கள் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். புராண குறிப்பின்படி மரண காலத்தில் சுய நினைவுகளுடன் சாலக்கிராமத்தை மனப்பூர்வமாக வழிபடுபவர் பாவங்களில் இருந்து விடுபடுவார்கள் என்றும், மரணத்தின் போது சாலக்கிராம தீர்த்தத்தை ஒரு துளி அருந்தி உடலை விட்டு வெளியேறுபவர்கள் வைவஸ்பதம் என்ற தர்மராஜரின் நகரில் யமதர்மராஜனால் மரியாதை செய்து புண்ணிய உலகிற்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல சாலக்கிராமம் உள்ள வீடுகள் வைகுண்டத்திற்கு சமமாகும் என்கிறது பத்ம புராணம். சரி, இந்த சாலக்கிராமத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா என்றால், சாலக்கிராமம் என்பது கருமை நிறத்தில் உள்ள ஒரு புனிதமான விசேஷ பொருள். இது சங்கு, நத்தைக்கூடு என பல வடிவங்களில் உள்ளது. புனிதமான நதிக்கரையில் இருந்து கிடைப்பதால் தோஷம் இல்லாதது எனவும் கூறப்படுகிறது. யார் வேண்டுமானாலும் தொட்டு வழிபடலாம், ஆனால் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த சாலக்கிராமம் 14 உலோகங்களின் ஒட்டுமொத்த சக்திகளை கொண்டதாக கூறப்படுகிறது. வழிபாடு செய்வதற்கு சாலக்கிராமங்களை ஞானம் பெற்ற பெரியவர்களிடம் இருந்து பெற வேண்டும் என்பது நியதி. சாலக்கிராமத்தை வழிபடும் போது வீட்டில் அனைத்து தெய்வீக சக்திகளும் அருள் புரிவதாக நம்பிக்கை. சாலக்கிராமத்தை 2 முறை வழிபட வேண்டும். சாலக்கிராமத்தை பூஜையில் வைத்து வழிபட வேண்டும். அழகுக்காக சோகேஷிலோ அல்லது பூஜை அறையில் தினமும் பாலாபிஷேகம், ஜலாபிஷேகம் செய்ய வேண்டும். வலம்பூரி சங்கை போன்ற மிக அரிய பலன்களை இந்த சாலக்கிராமம் தரக்கூடியது. சாலக்கிராமத்தில் காணப்படும் திருவுருவங்களை தரிசனம் செய்வது கொலை பாவத்தையும் நீக்கும் வல்லமை கொண்டதாம். சாலக்கிராம கல்லை தரிசித்து பூஜை செய்தால் பலன் என்று இல்லை, அந்த கல்லை நினைத்தாலே நம் பாவங்கள் அனைத்தும் ஓடிவிடுமாம். பக்தியின்றி வழிபட்டாலும், எதிர்பாராமல் பூஜை செய்ய நேரிட்டாலும் சாலக்கிராமத்தை வழிபட்டால் முக்தி கிடைக்குமாம். சாலக்கிராமத்தை வீட்டில் வைத்து பூஜிப்பதால் வீட்டில் உள்ள அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைக்கும். சாலக்கிராமம் வீட்டில் உள்ள தீய சக்திகளை அகற்றி நன்மை தரும் சக்திகளை ஈர்க்குமாம். சாலக்கிராமம் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். சாலக்கிராமம் குடும்பத்தில் உள்ள நோய்களை நீக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதேபோல சாலக்கிராமத்திற்கு பூஜை செய்பவர்களுக்கு யமபயம் இல்லை. சந்தனம் பூசி, பூ வைத்து, தீபம் ஏற்றி நைவேத்தியம் செய்து வழிபட்டால் விஷ்ணுலோகத்தில் வாழும் பாக்கியம் கிட்டுமாம். அதேபோல இறைவனினுடைய இருப்பிடத்திற்கு சமமாகுவது சாலக்கிராமம். அதனால் அங்குள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கும். சாலக்கிராமத்தை பூஜை செய்பவர்கள் சாதாரண மனிதர்களாக கருதப்படவே மாட்டார்கள். சாலக்கிராமத்திற்கு பூஜை செய்தால் யாகம் செய்த பலன் கிடைக்குமாம். 1000 ராஜசூய யாகங்கள் செய்தாலும் ஒரு நாள் சாலக்கிராம பூஜையில் பலன்களுக்கு சமமாகாது. 12 சாலக்கிராம கற்களை கொண்டு வழிபாடு செய்தால் 12 கோடி சிவலிங்கங்களை வைத்து 12 கல்ப கால பூஜை செய்த பலன் ஒரே நாளில் கிடைக்குமாம். ஒருவர் முக்தியடைய ஒரு தீர்த்த யாத்திரையும் யாகமும் அவசியம். ஆனால் சாலக்கிராமத்தை வழிபடுபவர்களுக்கு அது தேவையில்லையாம்.
சாலக்கிராம அபிஷேக தீர்த்தத்தை தலையில் தெளித்து அருந்தினால் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பலன் கிடைக்குமாம். அதேபோல விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வதன் மூலம் சாலக்கிராம பூஜை செய்பவர்கள் விஷ்ணுவின் திருவடியை அடைவார்கள் என்பதும் நம்பிக்கை. நேயர்களே, சாலக்கிராமம் என்பது ஒரு வகை கல்லாகும். இது அதன் தெய்வீக சக்திகளுக்கு பெயர் பெற்றது. இது பல நூற்றாண்டுகளாக ஆன்மீக நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இது நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்தி நமது ஆன்மீக திறன்களை மேம்படுத்துகிறது. ஆன்மீக நன்மைகளை பெறவும் மகாவிஷ்ணுவினுடைய அருளை பெறவும் சாலக்கிராம கல்லை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நன்மையும் பெறுங்கள்.